வணக்கம் நண்பர்களே, உங்களை அன்போடு வரவேற்கிறது. நாம வை ஜீசஸ் அப்படின்னு பார்த்துக்கிறோம் இல்லையா. இன்னைக்கு நாம இயேசு எனது வழி காட்டுபவர், பாதை காட்டுபவர், ஜீசஸ் இஸ் மை வே மேக்கர் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஆண்டவர் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா. அப்படியான ஆண்டவரிடம் நாம வழியை பெறுதல் அப்படின்னு பார்க்கலாம். சரி, இதுவே ஒரு முடிவான தியாலஜிங்கிறது கிடையாது. அதாவது நம்ம பார்க்கலாம், நான் வந்து ஒரு பகுதியில் ஒரு மாதிரி பேசியிருப்பேன், இன்னொரு பகுதியில் இன்னொரு மாதிரி பேசியிருப்பேன். ஒரு கதையை ஒரு மாதிரி ஒருத்தரோட பார்வையில் பார்த்துருப்போம். இப்போ நம்ம வந்து வருஷத்தில் ஆதாமை பற்றி பேசுகிறோம்னா ஆதாமோட கண்ணோட்டத்தில் நம்ம ஒரு சில காரியங்களை பார்ப்போம். அப்புறம் ஏவாளோட கண்ணோட்டத்தில் இன்னொரு சில காரியங்களை பார்ப்போம். இதில் யார் பாவம் செஞ்சா, யார் இதில் வந்து கிருபை பெற்றார் அப்படிங்கிறதுலாம் நம்மளால சொல்ல முடியாது இல்லையா. இன்னைக்கு நாம யாரையாவது ஒருத்தரை டிஃபைன் பண்ணுவோம். அந்த நேரத்தில் அவங்க மட்டும்தான் தெரிவாங்க. இதுதான் வந்து ஒரு என்ன சொல்றது, இதுதான் ஒரு தத்துவத்தின் ஒரு என்ன சொல்றது, ஒரு கழிவு. அது சுசா இருக்குது உண்மை அப்படிங்கிறது. ஸோ அப்போ ஆண்டவர் தன்னை சத்தியம்னு சொல்லிக்கிறாரு. அப்போ இறுதியான சத்தியம், அதாவது ஒரு உத்திரிக்கப்பட்ட சத்தியம் அப்படின்னு ஒன்று கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அது மாதிரி இல்லை. ஆண்டவர் ஒரு சத்தியத்தில் வாழ்ந்து காட்டினார். அதுதான் சொல்றேன். நான் வாழ்வேன்னு ஆண்டவர் சொல்லும் போது நான் சத்தியத்தோடு வாழ்ந்தேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆமா, நான் உங்களுடைய பாதை அப்படின்னு சொல்லும்போது என் வாழ்வின் பாதையை நீங்க பாருங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸோ அப்போ நாம் ஆண்டவருடைய பாதையை தெரிந்து கொள்வோம், வாழ்வின் பாதையை தெரிந்து கொள்வோம், அவருடைய பாதையில நம்ம பயணிப்போம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அப்போ சீல்டு தியாலஜி அப்படிங்கிறது ஒன்று கிடையாது. ஆமா, இதுதான் பாடம் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா அது தனிப்பட்ட மக்களை பொறுத்து இருக்குது, அவங்கவுங்க கஷ்டத்தை பொறுத்து இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆனால் நமக்கு வந்து ஒரு பொதுவான இது இருக்கு, பொதுவான வாழ்க்கை முறையும் ஒன்று இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து வாழ்வுன்னு ஆண்டவர் சொல்றார். ஸோ இப்போ நீங்கள் வந்து இதை தேர்ந்தெடுத்துக்கலாம்னு ஆண்டவர் சொல்றார். ஸோ இப்போ நீங்கள் வந்து இது ஆண்டவர் ஒரு பிராக்டிஷனர், ஆண்டவர் ஒரு ஆசிரியர். ஸோ அதனால அவர் வந்து என்ன சொல்றது, அதை பின்பற்றுகிறவர் ஒரு ஆசிரியராகவும் இருக்கிறாருங்கிறது இன்னும் சந்தோஷம். இன்னும் அதுல கூடுதல் பலம், கனிவு நாம் அதை பார்க்குறோம். அந்த பலத்துக்கு பேர் என்ன, எபிரேய பதம் வந்து மவோட். அதாவது என்ன கேட்டிங்கன்னா, பலங்கிறது 2-3 காரியத்தை, அதாவது ஒரு கூட்டான காரியங்களை சேர்ந்தது பலம், 2ஆ இருக்கிறது பலம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ நீங்கள் என்ன கற்றுக்குறீங்க, ஸோ ஒரு என்ன சொல்றது, அந்த பாடத்துக்கு அந்த நேரத்தில் அது சரி, இந்த பாடத்துக்கு இந்த நேரத்தில் இது சரி அப்படிங்கிற இந்த திருஸ்தான வித்தியாசமான இந்த காரியம்தான் ஒரு தனித்துவ அடையாளம் நீங்க பார்க்கலாம். இதுக்காக நீங்க வந்து என்னோட பலம் என்ன அப்படின்னு நீங்க சோதிக்க திலாவிலாவிலாம் கூட்டிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா என் பலம் இதுதாங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம சச்சங்கள் இந்த வீடியோ பதிவுகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன். இது என் பலம். இதுல பார்க்காததையா தொழிலாளர் கொண்டு நீங்க என்ன சோதிக்க போறீங்க? கண்டிப்பா இல்லை. ஸோ ஏன்னா நான் ரொம்பவே வெளிப்படையாக இருக்கிறேன். ஒரு வெளிப்படையாக இருக்கிறது தான் உண்மை அப்படின்னு பார்க்குறோம். சரி, நம்ம பார்ப்போம். ஒரு பாடம் போயிருக்குது, அடுத்த பாடம் அப்படியே ஒரு யூட்டர்ன் அடிச்சிடுது. ஸோ உண்மைங்கிறது மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ இப்போ இது இவனோட உண்மை, இது அவனோட உண்மை. ஸோ அதுதான் நம்ம பார்க்குறோம். ஸோ காரணம் என்னன்னு கேளுங்க. இப்போ வந்து ஒரு வேலை சொல்லும் போது அவன் வந்து நல்லவன் மாரி தெரிஞ்சான், இந்த பக்கம் சொல்லும் போது இவன் நல்லவன் மாரி தெரிகிறான். ஸோ ஒரு சம்பவம் என்னங்கிறது நமக்கு தெரியாதோன்னு இருக்கலாம். சம்பவம் ஒரு காரியமே இல்லை, அதை நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும். சம்பவம்ங்கிறது இருக்குதா என்ன, நடந்ததா என்னன்னு கூட நமக்கு தெரியாது. அது கதாபாத்திரம் அதுல எப்படி இருந்தது அப்படிங்கிறது தான் நம்ம யோசிக்கணும். ஆமா, நீங்க அது வந்து நல்லா நீங்க நிம்மதியா ஒரு இதுவா நீங்க நிதானமா நீங்க யோசிச்சு பார்க்கும்போது தான் அது வந்து உங்களுக்கு புரியும்.
ஸோ நம்ம வந்து சென்ற பகுதியில் வந்து சூப்பர் நேச்சுரல் அப்படின்னு பார்த்துருந்தோம். அதில் வந்து நம்ம சச்சந்த பகுதியே சொல்லலை. ஏன்னாண்ட மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, இன்னும் நீங்கள் பி மகாபாரதம் சொல்லுவேல் ஒன்றுமே சொல்லலையே, உங்களை ரொம்ப இது பண்ணி தவிப்பில் விட்டுட்டேல, சூப்பர் நேச்சுரல் ரொம்ப சூப்பர் நேச்சுரலாக போயிட்டு ஒரு கதைப்பதிவின் தேவையே இல்லாமல் போயிடுது அப்படின்னு சொன்னாங்க. இல்லை கண்டிப்பாக இல்லை, கண்டிப்பாக என்னால் அந்த கதையை ரிலேட் பண்ணியிருக்க முடியும், என்னால் உங்களுக்கு விளக்கம் சொல்லியிருக்க முடியும். ஆனால் எனக்கு அந்த நேரத்தில் நேரம் இல்லை. ஏன்னா இட் வாஸ் சூப்பர் நேச்சுரல். என் ஆசிரியரை நான் அனுசரித்து நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். சில எங்களுக்கு அனுபவங்களையும் சேர்த்து நாங்கள் எங்களுக்குள்ளே இருக்கிற இந்த சிஷ்யத்துவத்தின் காரியத்தை நான் சொல்ல வேண்டியிருந்ததுனால என்னால் அதை சொல்ல முடியல. எனக்கு சத்தமித்து கதைகள்லாம் சொல்ல முடியல. இன்னைக்கு சொல்லிக்கலாம் வி என்ஜாய் டுடே. ஸோ அப்போ நம்ம என்ன பார்க்குறோம், அதாவது ஒரு பாதை, ஒரு கதை பாதை இப்படி போய் நிற்குது, ஒரு கேரக்டரோட பாதை இப்படி போய் நிற்குது. ஆனால் இது வந்து இப்படி ஒரு யூட்டர்ன் அடிச்சிடுது. ஏன்னா போக போக ஒரு சில இது மாறினே இருக்குது. நம்ம மனுஷு போக போக மாறினே இருக்கணும். 20 வயசுல இருந்த என்னுடைய பெருமை இப்போ 40 வயசு 43 வயசுல இருக்காதுன்னு வயசாக கொஞ்சம் பெருமை குறையும். அதே சமயத்தில் பக்குவமும் உண்டாகும், அனுபவங்களும் இருக்கலாம். ஆனால் நம்ம எல்லா நேரத்துலையும் ஒரு சீரான நிலையில இருக்கிறது நம்மளுடைய அறிவு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ நாம் வந்து ஒரு அனுபவத்தின் காரியத்தில், வாழ்வின் காரியத்தில் எப்பயுமே அறிவு வச்சுக்கணும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளுக்கு இந்த பாடம்லாம் படிச்சு நிற்கிறோம். இந்த கஷ்டம்லாம் நம்ம பண்ணி நிற்கிறோம். இப்போ எவ்ரேய பதம் என்ன நான் சொல்லி நிற்கிறேன், மகோட பற்றி சொல்லி நிற்கிறேன், பலம்னு நான் சொல்லி நிற்கிறேன். ஸோ அப்போ நம்ம வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பாதை மாறுகிறது அப்படின்னு பார்க்குறோம். எந்த பாதை மாறினாலும் அது தீமைக்கு விலகும் பாதையாக இருக்கும். அதாவது தீமைக்கு விலகும் நல்ல மனம் அப்படிங்கிறது தான் ஆன்மா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ ஆன்மாங்கிறது ஒரு சூழல் தான், சர்க்கம்ஸ்டன்ஸ் தான். தீமைக்கு விலகிக்கிட்டே இருக்கணும், மனசை வந்து கட்டிக்கிட்டே இருக்கணும், நன்மைக்கு கட்டிக்கொண்டே இருக்கணும், நன்மையை தெரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் வந்து ஆன்மா நெஃபேஷ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ பார்க்கலாம். அப்போ ஆன்மாங்கிறது என்ன, ஆன்மாங்கிறது இப்போ என்ன பாடுபடுறது பாருங்க, மனசு, அதுதான் ஆன்மா. ஆன்மாவில் மனசு இருக்குது. ஈக புண்ணியத்தில் மனசு தான் ஆன்மான்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த மனசில் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு போராட்டம் இருக்கிறது. அதில் வந்து நன்மையின் காரியம் தேர்வு செய்யப்பட வேண்டியது இருக்கிறது அப்படின்னு அவங்க சொல்கிறது தான் அவங்களுக்கு ஆன்மாவாக இருக்கிறது. ஸோ இப்போ வாங்க இப்போ நாம் வந்து கதை காலத்துக்கு போவோம். கதை காலத்தில் என்ன நடக்குது, இந்த கதை காலத்தில் இவன் என்ன சொல்றது, ஒரு இவள், சரி வச்சுக்கோங்க, இவள் ஒரு பாதிக்கப்பட்டவள், விக்டிம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ கதை களம் இப்போ எங்கே இருக்குது, சூதாட்ட மேடையிலே இருக்கிறது. எங்க அசினாபுரத்துக்கு கூப்பிட்டாங்க. இந்திரபிரஸ்தத்தில் ஆள் அனுப்பினாங்க. இப்போதான் இந்திரபிரஸ்தத்தில் அவன் வந்து பேர் என்ன, ராஜசூயார் யாகம்லாம் நடத்தி பெரிய சக்கரவர்த்தி அப்படிங்கிற சக்கரவர்த்தி சாம்ராட் அப்படின்லாம் இப்போ வந்து பட்டம் சொல்லி வந்திருக்கிறான். ஆனால் எதுவுமே உதவி இல்லை. ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து அவனுக்கு அழைப்பு வந்தோடனே. ஸோ இப்போ எனக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் நம்ம இருக்கணும், நம்ம வந்து அழைப்பு கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாம், உலகமே இவன் கையில் இருக்குது. ஆனால் இவனுக்கு ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு பாருங்க. அதை நீங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க? இப்போ இவன் தான் ஹெட் குவார்ட்டர்ஸ் மாதிரி இருக்கான், தலைநகரம் மாதிரி இவன் நகரம் தான் இருக்குது. ஆனாலும் இவன் வந்த இடம்னு ஒன்று இருக்கானா, இவன் முன்னாடி இருந்த இடம்னு ஒன்று இருக்கானா, அங்கே வந்து இவன் அழைக்கப்படுகிறான். இந்த மாதிரி வாங்க விளையாடலாம், சூதாடலாம் அப்படின்லாம் சொல்கிறான். இது என்ன ஒரு பிரக்கியம், அதாவது ஒரு தீர்மானம் எடுத்திருக்கானா, நான் என் மனுஷால்கிட்ட நான் போராட மாட்டேன், நான் வந்து அவங்ககிட்ட ட்ரபிள் பண்ண மாட்டேன், அவங்க என்ன கூப்பிட்டாலும் போய் சமாதானமாக இருக்கும், சண்டை வர்ற மாதிரி தெரியுது, எதுவும் நல்ல இதுவாக தெரியல அப்படின்னு சொல்கிறேன். உண்மையிலே அது அப்படித்தான். இப்போ நம்ம பார்க்குறோம்னா ஏசுநாதர் சொல்லிட்டு இருக்காரு, இங்கே எனக்குள்ள ஒருத்தன் சாத்தானா இருக்கான். அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும். ஆனால் அவருக்கு தெரிஞ்சும் அப்போ சிலர்களில் ஒருவர் குறைவுபட போகிறார், 12 பேர்ல 16 பேர் தான் இருக்க போறாங்க. இன்னைக்கு எண்ணிக்கையில் குறைவுபட போகுது. நாளைக்கு இதுக்காக ஒரு சீட்டு போடுவாங்க. நாளைக்கு இதனால ஒரு பிரிவினை வரும்போது சரி நம்ம ஒன்று சேர்ந்தாலும் ஒருவர் குறைந்து போவோங்கிற எண்ணம் இருக்கும். ஆனால்
ஆனா அதை பத்தி அவர் யோசிக்காம உங்களுக்குள்ள ஒரு சாத்தா இருக்கான் அப்படின்னு சொல்லி அவர்களை தயார்படுத்தி இதெல்லாம் நான் வந்து தண்டிக்கப்படுவேன், கல்வாரிக்கு போவேன் அப்படின்னு அவர் முன்னாடியே சொல்லி அவர்களை அனுசரித்து பேதுருவேணி வந்து என்ன ஆடுகளை மெய்ப்பாயாகலாம் அவருக்கு கட்டளை கொடுத்து ஒரு ஒரு வைராக்கியமா அவர் கிளம்பி போறார் கல்வாரி பாதைக்கு. சரியா? சரியா? இப்போ நீங்கள் வாங்க, அந்த மாதிரி இருக்கு யுதிஷ்டிராஜனோட கதை. அவன் பார்க்கலாம் வந்து முன்னாடி சூதாட்டத்தில் இருந்தான், இப்போ அழைக்கப்பட்ட மாதிரி இவன் வந்து தனியாக போகாமல் பொண்டாட்டியும் சேர்த்து கூட்டின்னு போயிட்டான். இப்போ சூதாட்டத்தில் அவன் இழந்து போயிட்டான், எல்லாத்தையும் இழந்து போயிட்டான். இப்போ இவங்களாண்ட வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி உன்னை வந்து சூதாட்டத்தில் வச்சு தோற்று போயிட்டாரு. அது கேட்குறா, அது விட்டு அவ வந்து பரிந்துரை பண்றா, என்னன்னு கேளுங்க. அவர் தன்னை தோர்த்து என்னை தோர்த்தாரா அப்படின்னு கேட்கறாள். சரி பார்க்கலாம், நீ பார்க்கலாம். அவ வந்து அந்த மாதிரி கேட்கறா. அவர் தன்னை அடமானம் வச்சுட்டு என்ன அடமானம் வச்சாரா அப்படிங்கிற மாதிரி கேட்கறா. இல்லை, அவர் வந்து தன்னை தான் முதல்ல அடமானம் வச்சார், தன்னைத்தான் முதல்ல இது பண்ணார் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அவருக்கு தன்னை வந்து பிறகு என்ன இழக்க முடியாதுன்னு சொல்லி டிஃபெண்ட் பண்றா. என்ன டிஃபெண்ட் பண்ணி என்ன அவருக்கு சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி டிஃபெண்டன்ஸ்க்கெல்லாம் இங்கே வாய்ப்பு இருக்குதா? இங்கே இது மாதிரியான கேள்விக்கெல்லாம் இங்கே இடம் இருக்குதா? இங்கே யாராவது இதை ரிசன் பண்ணுவாங்களா? கண்டிப்பாக இல்லை. ஆனால் அதே சமயத்தில் அங்கே அந்த சூழலும் அப்படி இல்லை. நீங்கள் பார்க்கலாம், எல்லா நேரம் சூழலுக்கான ஒரு சில சந்தர்ப்பம் இருந்துமே இருக்குது. ஏதாவது ஒன்றுத்த பிடிச்சாவது நம்மளுக்கு பதில் சொல்ல மாட்டாங்களாங்கிற எண்ணம் இருக்குது. இதில் வந்து விதுரங்கிறவர் வந்து அவர் சித்தப்பா, பாண்டவரோட சித்தப்பா, அவர் வந்து சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காரு. ஏண்டா அண்ணியை கூட்டிட்டு வந்தீங்கன்னு அவருக்கு கேட்டுன்னே இருக்கிறாரு, கதறிக்கிட்டே இருந்தாரு, இங்கே அங்கேயுமே ஓடி இருக்கிறாரு. ஆனா அவன் சூதாட்டமேட்டுக்கு கொண்டு வரப்பட்டால் இழுப்பு செய்யப்பட்டால் இங்க இருக்கிறதெல்லாம் ஒரு ஒரு பேருனா இது பார்ட்டி, ஆல்கஹால் பார்ட்டி. ஸோ நீங்க வந்து இப்போ பாருங்க, மேடைக்கு வந்துட்டு இப்போ நீங்க வந்து இது வந்து என்ன காலம், என்ன துவாபரா யுகம். இந்த யுகத்துல வந்து மது வந்து கோஷர் மது, இந்த ஆல்கஹால் பெர்சன்டேஜ் கம்மி, ப்ராசஸ் கம்மி, இந்த திராட்சையோ வேற அதெல்லாம் சொல்ல முடியாது உங்களால. நீங்க மேடைக்கு வந்துக்கிறீங்க, எது வந்து ஒரு குடும்ப நிகழ்வாக. ஆமா, நீங்க பார்க்கலாம், இது அரண்மனையில ஒரு குடும்ப நிகழ்வாக நீங்க பார்க்கலாம். இது வந்து அரண்மனை மட்டுமே சந்திக்கிற கதவுகள் சாட்டப்பட்ட ஒரு சடங்கு மாதிரி. ஸோ அப்போ இங்க உள்ள நமக்கு கோஷர்கள் தானே இருந்திருக்கணும். நம்ம சம்பிரதாயம், அதாவது யூத சம்பிரதாயம் எப்படி அவங்க கோஷர் வைனா வந்து வீடுகளில் தான் குடிப்பாங்க, வெளியில வச்சு விற்கினா அது சாராயம். ஆமா, வீட்டுக்குள்ள அதுவும் சடங்கு நாள் இப்போ ஷாபத்துலையோ இல்லை பாசவர்லையோ நீங்க வந்து அதை பானம் பண்ணும்போது தான் அது வந்து சிந்தப்படுகிற இதுவா இருக்கும், பானபலியின் ரத்தமா இருக்குமா தவிர நீங்க போய் கடையில போய் கோஷர் வைனை வாங்கி குடிச்சீங்கன்னா நீங்க குடிகாரன் தான். ஸோ அதுதான் இது சொல்றான். அவன் சூதாடி, அவன் பாரு, அவன் தன்னை வச்சுட்டு தான் என்ன வச்சான். அவன் ஒரு இதுவா இருந்தானா, அவன் ஒரு வெறி பிடிச்சவனா இருந்தான்னா, அவன் ஒரு நிதானத்துல இருந்தானா, என்ன வச்சுட்டு இல்ல அவன் தன்னை வச்சிருப்பான் அப்படின்னு கேட்குறாரு. சரி, என்ன வச்சுட்டு வச்சா என்ன, தன்னை வச்சுட்டு வச்சா என்ன, இப்போ எப்படியா இருந்தாலும் பாதிக்கப்படுறது குடும்பம் தானே, அரண்மனை தானே அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ பாருங்க, எல்லாரும் பாதிக்கப்படுறதாக சூதாட்டம் ஒரு விதி செயல்னு சொல்றாங்க. அது எப்படி சூதாட்டம் ஒரு விதி செயல்? நீங்க கேளுங்க. இது வந்து தீர்மானம் பண்ணா, இப்படி நம்ம சண்டை போடக்கூடாது, நம்ம வந்து குடும்பத்தை எல்லாம் கொண்டு சேர்த்துக்கணும், எதுவா இருந்தாலும் கஷ்ட நஷ்டம் இருந்தாலும் நம்ம அதை மேற்கொண்டு நம்ம வந்து அதை சந்திக்கணும், நம்ம ஃபேஸ் பண்ணணும். பரவாயில்ல, விட்டு கொடுத்தாலும் பரவாயில்ல, போனாலும் பரவாயில்ல, நாம வந்து எல்லாரையும் விசாரிக்கணும், அண்ணா தம்பி எல்லாரையும் விசாரிக்கணும். யாருமே விசாரிக்கிறதுக்கு பாரு, அழைப்பு அவன் கொடுத்துருக்கான், விசாரிக்கிற நிலைமையில நீ இருக்காய். ஆனா உன்னைய விசாரிச்சுட்டானோ, நீங்க அதை சொல்லுங்க. இப்ப இவன் தான் சக்கரவர்த்தி, இவன் தான் வந்து இவங்களை கூப்பிட்டுருக்கணும். ஆனா பாருங்க, அவங்க இவங்களை கூப்பிட்டு ஒன்றும் இல்லாம வெறுங்கையோட அனுப்புகிறார்கள். பாருங்க, இந்த நேரத்திலும் கூட இவர்கள் நல்ல பக்தர்கள் தான். ஒருத்தரும் அந்த சூழல்ல தெய்வத்தின் உதவியை கேட்கல. ஏன்னா அவங்க ஒரு விதிவசமா இது பார்க்கலாம். இதெல்லாம் ரொம்ப பக்தன் தான். ஆனா அவர் தெய்வத்தை அழைக்கவில்லை.
ஏன் ஏன் ஏன்னா அந்த அளவுக்கு சகோதர பாசம் இது பாரு, அந்த அளவுக்கு இது வந்து வீட்டு விஷயமா இருக்குது, அரண்மனைக்குள்ள நடக்கிற விஷயமா இருக்குது. ஏன்னா தெய்வத்துக்கு கூடனா நமக்கு நேரம் இல்லை, அப்படிலாம் இல்லை. தெய்வத்தெல்லாம் இருக்குது, எல்லாரும் சாபம் கொடுக்குறாங்க, எல்லாரும் சபதம் இருக்கிறானுவோ. ஆனா பாருங்க, இந்த ஹீரோ இந்த இவன் அவன் சபதம் இருக்கவே இல்லை, அவன் பாட்டுக்கு சாம உட்காந்துருக்கான், உதவியற்றவனாக இருக்கிறான். இவன் வந்து மக்கள்லாம் அவன் அவன் சமூகத்துக்கு முன்னாடி இழிவுபடுத்தப்படுகிறான். அவன் சமூகம் இப்போ நாளைக்கு என்ன பண்ணுவாங்க, இது எல்லாத்தையும் சூதாடினது நல்லதுதான்ப்பா, நம்ம எல்லாரையும் அடமானம் கேட்டது நல்லதுதான்ப்பா, நம்ம அடிமைகளாக இருந்தோம். இன்னைக்கு பாரு, துரியோதனா நமக்கு ரட்சகம் மாதிரி இருக்கான். ஏதோ அவன் தேசமா நமக்கு அவன் கூட சேர்ந்த பிறகு நம்மளை எப்படி நல்லா வச்சிருக்கான், அதெல்லாம் இருந்தானா, நல்லா தான் வச்சிருந்தானா. பாருங்க, இவங்க வந்து வனவாசத்துக்கு போயிட்டாங்க. சரி, ஆனா நம்ம வந்து யார் கூட இருக்கோங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து நீதியின் பக்கத்துல இருக்கணும். ஒரு நீதியின் அழைப்பு எப்படி இருக்கும்னா, அது வந்து களத்தின் அழைப்பா இருக்கும். வாடா, சண்டை போடுறா, பாருடா, இது வந்து இது வந்து தவறான தத்துவம். தத்துவம் தெரிஞ்சுக்கள் என்னன்னா வந்து தோல்வி வந்து வெறியை ஏற்படுத்தும். நீ பாரு, நீ சூதாட்டம்னு எப்போ வந்தியோ அப்போ நீ வந்து சண்டைக்கு தயாராக இல்லை, தோற்று போயிட்டேன்னு அர்த்தம். ஸோ இப்போ நீ முதல்ல சண்டைக்கு வா. தோல்வி நீது. ஸோ தோல்வி வந்து வெறிக்கொள்ள செய்யும். அப்போ நீ மறுபடியும் சூதாட்டுக்கு தான் போவாய். ஒரு சூதாடிக்கிட்ட நாடு மாட்டிக்கும். இது வரைக்கும் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் சூதாடியால் நாடு சூதாடப்படும். ஆமாம், உன்னை கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னு நீ நினைக்கலாம். ஆனால் நீ வந்து உனக்கே நீ நீதியாக இருக்க மாட்டேன், உன் மக்கள் அழிந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லி அவன் காப்பாற்றி சண்டை போட்டு களத்தை சேர்த்து தன் சகோதரனுக்கு ஒரு இதெல்லாம் வச்சிருந்தான். அந்த அளவுக்கு அவன் நல்லவனாங்கிறது தான் நமக்கு தெரியாது. ஆனால் அவன் களத்தை சந்திச்சான், அவன் வீர மரணம் மாட்டேங்கிறான், வீர சொர்க்கம் அடைந்தான் அப்படிலாம் பார்க்குறோம். இப்போ வருவோம், தோட்டத்துக்கு வருவோம். அங்கே ஆதாம் ஏவாளை பார்க்குறான். ஆண்டவர் ஆதாம் தனியாக இருக்கிறது நல்லதில்லை அப்படின்னு சொல்லி ஏவாளை சிருஷ்டித்தாரா. அவள் என்ன பண்ணா, ஒரு கவிதை பாடணும், இவளை எலும்பும். அர்த்தம் என்னன்னு கேளுங்கோ, எலும்புன்னா அவன் வந்து புத்திரி ஆயிடுறாளோன்னு, குழந்தை மாதிரி பெண் குழந்தை மாதிரி ஆயிடுறாளோன்னு. என்னோட இப்படி ஒரு பைபிள் ஸ்டடி பண்ணாங்க, ஒரு இதுல மீட்டிங்ல இப்படி ஒரு வார்த்தை பேசப்பட்டது. ஆனா அது எனக்கு பற்றி தான் புரியுதுன்னு நினைக்கிறேன். ஆதாம் வந்து இந்த மாதிரி ஏவால இந்த மாதிரி அவன் துஷ்பிரயோகம் பண்ணா, பலாத்காரம் பண்ணா அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. என்னப்பா இது, அவ சொன்னாளா, ஏவாள் சொன்னாளா இந்த மாதிரி அவன் என்னை எலும்புன்னு சொன்னான், குழந்தைன்னு சொன்னான். ஆனா அந்த பழத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவன் என்னை பலாத்காரம் பண்ணிட்டான், அவனுக்கு இது வந்துடுச்சு அப்படி ஏதாவது சொன்னாங்களா? அப்படி ஏதாவது அந்த அவன் பழத்தை சாப்பிட்டு தான் அவன் நிர்வாணம் வாங்கணுமா? நீங்க அதை யோசிச்சு பாருங்க. ஆமா, நீ பாருங்க, எலும்புன்னு சொல்லும் போது அவன் வந்து அவளை சக மனுஷியா பாக்குறான். நீ பார்க்கலாம், இது பாடத்துல இப்படிதான் இருக்கு. அதாவது ஆதாம் கிட்ட இரண்டுமே இருந்தது, ஆணுக்கான பாகமும் இருந்தது, பெண்ணுக்கான இதுவும் இருந்தது. பெண்ணுக்கான ஆணின் விட்டும் பெண்ணின் விட்டும் சேர்ந்து இருந்தது ஆதாம் கிட்ட. அவன் என்ன பண்ணான், ஆனா ரெண்டுமே ஐடென்டிக்கல் இல்லை, ரெண்டுமே தனித்தனியா இருந்தது. அதுல வந்து இந்த பெண்மை ஆதாம் இடத்துல இருக்கும்போதோ அது வந்து தனியா தான் இருந்தது. தனித்தன்மையோட தனி டிஎன்ஏ, தனி இது, தனி செட்டப் எல்லாமே ஆதாம் கிட்ட இருந்து ரெண்டு உயிரினங்களாக சேர்ந்து இருந்தது. இப்ப வந்து ஆண்டவர் வந்து விழாவில் எடுத்து அது பிரிக்கும் போது ஒரு தனித்துவத்தோட ஒரு நல்ல ஒரு தனி சிருஷ்டியா, தனி மனுஷியா ஆதாம் சிருஷ்டித்தது போல இது தனியா சிருஷ்டித்து ரெண்டு பேருக்கு தம்பதியரா ஆகும்படியாக ஒரு நல்ல இணைப்புலதான் ஆண்டவர் வச்சாரு. அவர் தனி மனுஷன், இவன் தனி மனுஷன். நம்ம அப்படிதான் எடுத்துக்கணும். இப்ப வந்து எலும்புல பிறந்தா அப்படிங்கிறதுக்காக இது வந்து இவன் வந்து அப்பாவும் அவன் பொண்ணாவும் மாறிடுறாங்கிறதெல்லாம் சும்மா சாதாரண அதெல்லாம் வந்து பேஸ்லெஸ் இஷ்யூஸ். அவங்களுக்குள்ள வித்தியாசம் இருந்தது. அத்தனை வித்தியாசம் இல்லைன்னா இன்னைக்கு பாருங்க, இது உலகம் இவ்வளவு வித்தியாசமா இருக்காது. ஒருத்தர் கருப்பா இருக்கான், ஒருத்தர் சிவப்பா இருக்கான், ஒருத்தர் வெள்ளையா இருக்கான், ஒருத்தர் குட்டையா இருக்கான், ஒரு நெட்டையா இருக்கான், ஒருத்தர் குண்டா இருக்கான், ஒருத்தர் ஒல்லியா இருக்கான். இவ்வளவு வித்தியாசம் இருக்குது. இந்த நாட்டுல இப்படி இருக்காங்க, அந்த நாட்டுல அப்படி இருக்காங்க. எல்லா கஷ்டமும் இருக்குது. ஆனா நீங்க பார்க்கலாம் ஒரு தனித்தன்மை அடையாளம் இவர்கள் இடத்துல இருந்தது. இப்ப நீங்க காயினை கூட எடுத்துக்கோங்க.
காயினுக்கு தங்கச்சி தானே மனைவியா வரணும் அப்படி நீங்க சொல்லாதீங்க. ஆதாம் கிட்ட 2 பகுதி இருந்தீங்கன்னா காயின் கிட்ட கூட 2 பகுதி இருந்திருக்கலாம், ஏபல் கிட்ட 2 பகுதி இருந்திருக்கலாம். ஸோ நீங்க பார்க்கலாம், அவங்களுக்கான உதவி அவங்களுக்கு இருக்குது. நம்ம அதைத்தான் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும். சமுதாயத்துல ஆதாம் தான் பிறக்கணும், நீங்க அதை புரிஞ்சுக்கணும். நீங்க ஆதாம ஆண்டவர் சிருஷ்டித்து கொடுத்தாரு. இப்ப ஆதாம் பிறப்பித்து கொடுத்தான். ஆனாலும் சிருஷ்டிக்காரையும் இன்னும் முடியல. அப்படிங்கும் போது அவங்களுக்கு தனித்தனி அடையாளம் இருந்து அவர்கள் ரொம்ப இதுவாக தான் அவர்கள் ஒரு மனைவியை தான் அவங்க சந்திச்சிருப்பாங்கோ, சொந்த ரத்தத்தையோ அவங்க சந்திச்சிருக்க மாட்டாங்கோ, அதெல்லாம் தடுக்கப்பட்ட வாழ்வை செஞ்சிருக்க மாட்டாங்கிறத நம்ம கவனம் வச்சுக்கணும். எல்லாத்துக்குமே ஒரு வழி இருந்திருக்குங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப வழியே இல்லாத விஷயம் என்னன்னா நீங்க நடத்தப்படுகிற குற்றச்சாட்டு. அது உன்னை இது மாதிரி தானே என்ன சொல்றது, சகோதரன் மாதிரி தானே வச்சிருந்தாங்க, இல்லைன்னா உன்னை பிள்ளை மாதிரி தானே வச்சிருந்தாங்க. எல்லாமே நடக்குங்க, தனித்தனியும் இருக்கும். சகோதரன் பிள்ளைங்கிற மாதிரியான ஒரு இதுவும் இருக்கும், அட்டாச்மெண்ட்டும் இருக்கும். அந்த தனி நபரு காலையில ஒன்று சொல்லுவாரு, சாயந்தரம் ஒன்று சொல்லுவார். ஏன்னா போயிட்டு போகணும்னா அது அப்படி போய் பார்த்தா தான் தெரியும். அண்ணாள் குடும்பத்துல அவங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்றாரு, உனக்கு பிள்ளை இல்லைன்னா நீ ஏன் கவலைப்படுற, நான் அவனுக்கு 10 பிள்ளை இல்லையா அப்படின்னு கேட்கறான். ஸோ அப்போ அவன் புருஷனா இருந்து நான் பிள்ளையா இருக்கிறேன்னு அவன் சொல்றான் பாருங்க. அதெல்லாம் அவங்க 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 தனி விஷயம். ஸோ இப்போ நீங்க இதை வச்சு நீங்க ஒருத்தரை நீங்க இது பலாத்காரம் பண்ணான்னா குற்றச்சாட்டு பண்ணக்கூடாது. அது மாதிரி செய்யறது அபத்தம். ஸோ அப்படி நீங்க பார்க்கலாம், ஏதோ பாவத்தின் அப்படி நடந்தது அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா அது தவறு. ஸோ பாவங்கிறது என்ன நம்ம பார்க்கணும். ஆமா, பாவங்கிறது இலக்கை தவற விடுவது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ இலக்கை தவற விடுவது அப்படிங்கிறது எபிரேய அகராதி. ஆனா இப்ப நம்ம அகராதியில என்ன இருக்கு, பாவம்னா அடுத்தவங்க விஷயத்துல மூக்கம் நுழைக்கிறது, அடுத்தவங்க காரியத்துல, அதாவது அடுத்தவங்களோட சம்பிரதாயத்துக்குள்ள போறது மிகப்பெரிய பாவம். இப்ப நம்ம யூத கதை சொல்லிட்டு இருக்கோம், இலக்கை தவற விடுவது பாவம் அப்படின்னு நம்ம பாவத்துக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கிறோம். ஆனா பாவத்துல எவ்வளவோ இருக்கு இல்லையா. ஆமா, விசுவாசம் இல்லாம இருக்கிறது பாவம், அதாவது முழு மனசோட செயல்படாது பாவம். ஆமா, என்ன சொல்றது, தலைமைக்கு கீழ்படியாம இருக்கிறது தான் பாவம். எவ்வளவு கஷ்டம் செய்யறது. நம்ம பெந்தகோஸ்து சபையில் இருக்கிறோம், நம்பிக்கை இல்லாம இருக்கிறது மிகப்பெரிய பாவம், அறிவு இல்லாம இருக்கிறது பாவம். ஆனா அதே சமயத்துல நம்ம பார்க்கணும், ஒரு அனுபவம் நமக்கு வருது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அதே சமயத்துல நீங்க இப்படியே இருந்துட்டீங்கன்னா வித்து விதையாகவே இல்லை. நாம் பார்க்கலாம், ஆபிரகாம் அண்ணா ஆதங்கப்பட்டு சொன்னார், இது மாதிரி வித்து விதையாகவே இல்லை. நம்ம ஏன் வித்து விதையாகவே இல்லை, ஏன் இப்ப ஒரு வித்து விதையாகணும்னா ஒரு மகரந்த செயற்கை நடக்கணும்னா உன் வித்துக்கும் அவன் வித்துக்கும்னு ஆண்டவர் சொல்றார். ஸோ நம்ம இதுல என்ன படிக்கிறோம், பாரதில் என்ன படிக்கிறோம், ஸ்திரீக்கு வித்து இல்லை, ஆண்கிட்ட தான் வித்து இருந்தது. ஸோ இப்போ ஸ்ரீ வித்துன்னு சொல்லும்போது ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி பிள்ளை பெறுகிறாள்ங்கிற மாதிரி வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. இல்லை, ஸ்ரீ வித்தாத்தா இருந்தா அது ஆதாமோட சேர்ந்து இருந்த போது நீங்க அதை புரிஞ்சுக்கணும். நம்ம அதுதான் இப்ப படிச்சுக்கிறோம், கத்துக்கிறோம். ஆதாமுக்கு 2 பகுதி இருந்தது, ஒரு ஆண் பகுதி இருந்தது, ஒரு பெண் பகுதி இருந்தது. ஒரு ஆணின் வித்து, ஒரு பெண்ணின் வித்து அவனாண்ட ஆணின் உடல்ல இருந்ததுனால அது பெண்ணின் வித்தா அவன்கிட்ட இருந்தது அப்படின்னு நான் பார்க்கலாம். என்னண்ட ஒருத்தர் நீங்க ஆதாம்னு உங்களுக்கு பேர் கரெக்டா வச்சிருக்காங்க, நீங்க 3வது ஆதாம் அப்படி சொல்றாங்க. 3வது ஆதாம் கிடையவே கிடையாது. ஆமா, 2வது ஆதாமே கிடையாது. ஏன்னா அவர் பிந்தின ஆதான்னு சொல்லும்போது அவரும் ஆதாம் தான். ஆமா, அது என்ன முந்தினது பிந்தினது, அதாவது ஆதாம் வந்திருக்கான் அப்படிங்கிறதுக்காக தான் பிந்தின ஆதான்னு சொல்லியிருக்காங்க, தவிர ஒரே ஆதாம் தான் இருக்கிறான். நாம அதை புரிஞ்சுக்கணும். நம்ம இப்போ ஒரே ஆண்டவர் இருக்கிறார், அவரு
அவர் ஒரே இறை சாதனத்தை கொடுத்துருக்கிறார். அப்படிங்கும்போது இப்போ வந்து ஒரே ஆதாம் தான் இங்கே இருக்கான், நீங்கள் அது தெரிஞ்சுக்கணும். அப்போ நீங்கள் பார்க்கலாம் ஒரே மனுஷன் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் மனுஷே இல்லை, நீங்கள் அதை பார்க்கலாம். ஆமாம், அப்போ மனுஷே இல்லைன்னும் போது அவளை வித்துன்னு சொல்கிறதுல ஒன்றும் பிரச்சனையே இல்லைன்னா அவளும் மனுஷன்தான். அப்போ அவளை வித்துன்னு சொல்லுங்க. ஒரு மகரந்த சேர்க்கை இருக்குதுன்னு சொல்லுங்க, இருக்குதுன்னு சொல்லுங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன கிளைம் பண்ணுறீங்க? 3வது ஆதாம்னா வித்து விதையாகணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சந்தோஷம். நான் விதை என்ன, நான் வந்து மரமாகுவேன், இந்த மரம் காடாகும். நான் வந்து ரொம்பவே இதெல்லாம் சந்தோஷமாக எடுத்துக்கக்கூடிய ஆள் தான். ஆனால் நீங்கள் பார்க்கலாம், ஒரு வயசுக்கு மேலே குடும்ப கட்டுப்பாடுன்னு இருக்கும். நீங்கள் ஏற்கனவே ஒரு தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சி நிற்கிறீங்கன்னு போது, ஒரு தோட்டத்தை பாதுகாத்துக்கு நிற்கிறீங்கன்னு போது நீங்கள் காடாகிறதுல அர்த்தம் இருக்குதா சொல்லுங்க? ஆமாம், பல தோட்டங்கள் சேர்ந்து தான் காடாக முடியுமே தவிர ஒரு 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 தனி மரமே காடாகும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு தோட்டமாக நீங்கள் அதுக்கு அடையாளம் ஆகும்போது பல தோட்டங்கள் உங்களோட சேர வேண்டும். அதுதான் இங்கே எதிர்பார்க்கறது. இதெல்லாம் ஆபிரகாம் அண்ணா, லண்டன் ஆபிரகாம் அண்ணா சொல்லி கொடுத்தாரு. ஸோ நீங்கள் அதை தெரிஞ்சுக்கோங்க, கவனமாக இருங்கோ. இப்போ ஒரு வயசுக்கு நம்ம கட்டுப்பாடு தான் வரும். ஆமாம், இதுதான் என் தோட்டம்னு தோணும். ஆமாம், நீங்கள் இந்த தோட்டத்தை தாண்டி வெளியே போய் இன்னும் தோட்டத்தை காட்டணும், காடாகணும்னு அவசியம் இல்லை. அண்ணா ஏதோ பாடத்துக்கு ஒரு 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 எக்ஸ்பான்ஷனுக்கு அவர் சொல்லியிருக்காரு தவிர நீங்கள் வந்து ஒரு எண்ணத்தில் ஒரு இதுவாக இருக்கணும், பெருந்தன்மையோட இருக்கணும்னு சொல்லியிருக்காரு தவிர நீங்கள் இதெல்லாம் பெருசாக ட்ரபிள் பண்ணாதீங்க. ஏன்னா மக்கள் வந்து விதையாவதே இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். வித்தாவே இருக்கிறாங்கோ அப்படின்னா அந்த அளவுக்குலாம் வித்தாவேலாம் யாரும் இருக்க முடியாது. அதெல்லாம் உண்மையிலே மாயை காரியம். ஆமாம், அது ஒரு நீதியின் செயலே இல்லை. ஆமாம், அது 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 வாய்க்காது. ஆமாம், அப்போ நம்ம பாட்டு பாட வேண்டிட்டா என்ன சொல்றது, தேவகுமாரான்னு பாட வேண்டியதுதான். அது பாட்டு என் நீதி உன் நீதி ஆகாதான், உதவாத என் நீதி உதவாது, அப்படி பாட வேண்டியதுதான். ஸோ உங்க நீதி உங்களுக்கு உதவாமல் போயிடும் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து நீதியின் காரியத்தில், தேவகுமாரின் காரியத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜீவ விருட்சம் இருக்கிறது. அவர் வந்து கல்வாரி விருட்சம் தான் ஜீவ விருட்சங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது வந்து தன்னோட கட்டுப்பாடாக தெரிஞ்சுக்குது. நாம் இப்படி தான் போக போகிறோம், சிலுவைக்கு தான் போக போகிறோம், சாகத்தான் போகிறோன்னு அவருக்கு தெரியும். அவர் வந்து நான் மரமாவேன், நான் காடாவேன்னு சொல்லி உட்கார்ந்துருந்தாருன்னா சொல்லுங்க. அவரோட டிசைபிள்ஷிப் அந்த மாதிரி, அவரோட சீசத்துவம் அந்த மாதிரி உலகத்தையே சுதந்திரிக்கும். ஆனால் அதே சமயத்தில் நம்ம வந்து பர்சனாக பார்க்க முடியாது இதில். ஆமாம், கஷ்டம் இருக்குது. எனக்குள்ள ஒரு காடு இருக்குது, எனக்குள்ள ஒரு விஷயம் இருக்கிறது, எனக்குள்ள விதை இருக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். நான் வந்து ஒரு நல்ல மனம் கொண்டு இருக்கிறேன் நீங்கள் பார்க்கணும். எல்லாமே ட்ரமேட்டைஸ்ட் ஆகிடுதுங்க இந்த காலத்தில். நீங்கள் பார்க்கலாம், நான் ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தேன். நைஜீரியாவில் தாங்கள் கருவுற்றதாக ஏமாற்றப்படுகிறார்கள் பெண்கள். ஏதோ ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க, ஒரு டாக்டர் மாரி ஒரு அம்மா இருக்குது, அது போய் சொல்லுது, இந்த மாதிரி கர்ப்பம் ஆகிட்டாய், நீ இத்தனை தேதிக்கு வா, உனக்கு ஒரு பிள்ளை கிடைக்கும். அது வேற எங்கேருந்து ஒரு பிள்ளையை டிராஃபிக் பண்ணி அந்த கொண்டு வந்து யார் பிள்ளையா கொண்டு வந்து அந்த அம்மா கூட கொடுத்து இப்படியெல்லாம் நடக்குது. ஸோ நம்ம பார்க்குறது என்னன்னா ஒருத்தர் வந்து கருவுறாமலே கருவுற்றதாக ஒரு கணக்கு காமிச்சு பிள்ளையை கொண்டு வந்து சமுதாயத்தில் நடிக்கிறார்கள், நாடகம் ஆடுகிறார்கள். ஏன்னா இவங்களுக்குள்ள ஒரு இது இல்லை, இவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை. ஆமாம், என்ன சொல்றது, ஒரு திருட்டு கும்பல் கிட்ட போய் கூட நான் பிள்ளையை வாங்கிட்டு வருவேனா தவிர நான் ஒரு நல்ல அடையாளத்துல ஒரு பிள்ளையை பெற்றுக்கொள்ள மாட்டேன், இல்லைன்னா தத்தெடுத்துக்க மாட்டேன், இல்லைன்னா ஒரு உண்மை பேசி வரமாட்டேங்கிற மாதிரி இருக்கிறாங்க மக்கள். ஆமா இப்ப என்ன இவன் பிள்ளைன்னு அறிக்கை பண்ணணும், அந்த நாடகத்துக்காக லட்சக்கணக்கில் செலவு பண்றாங்க. ஃபெர்டிலிட்டி சென்டர்ல எல்லாம் நிறைய அக்கிரமம் நடக்குது.
நடக்குதா? இப்போ இப்போ வந்து மக்கள் எல்லாம் இது ஜெனரேஷன்ஸ் ஃபாஸ்ட் டைம். இப்போ பிள்ளைங்கள்லாம் டிஎன்ஏ டெஸ்ட் கேட்குது. நீ கேட்டால் செகண்ட் ஜெனரேஷனே, உங்கள் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனே டிஎன்ஏ இப்போ நீ என்னப்பா என்கிட்ட டிஎன்ஏ கேட்குற, நானே கேட்கணும் போல இருக்கு. எனக்கே இது தெரியல, எனக்கே இன்னும் நீதி கிடைக்கல, உனக்கு நீதி கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படி காரியம். ஆனால் காரியம் நீங்க புரிஞ்சுக்கணும். ஏசப்பா தனக்குள்ள ஒரு என்ன சொல்றது, ஒரு உயர்த்தப்பட்ட சர்ப்பமாக இருக்கிறார். நீங்க பார்க்கலாம், இது ஒரு சர்ப்பத்தின் காரியம். இது ஒரு கஷ்டம். நம்ம மீது தொடுக்கப்படுகிற குற்றச்சாட்டு, நீ தான் விதையாங்கிற ஒரு கேள்வி. இதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லை. ஆமா, நம்ம ஏமாந்துட்டோம், நம்ம கஷ்ட நஷ்டம் இருக்குது, நாம வந்து ஒரு இதுக்குள்ள போயிட்டோம், நம்ம ஒரு நாடகத்துக்குள்ள போயிட்டோம். ஆனா நம்ம அதுல ட்ரபிள் ஆக வேண்டாம். ஆமா, ஜீவ விஷயம் இருக்கிறது, அது நகரந்த சேர்க்கை இருக்கிறது. நீங்க வித்தாவே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஸோ அப்படிலாம் எனக்கு அனுபவம் இருக்குதா? ஆமா, நீங்க பாருங்க, நண்ட ஆண்டவர் முகம் பார்த்து போகிறார். அப்புறம் ஆண்டவர் தன் சமூகத்திலே, தன் கூடாரத்திலே முகத்தை சேர்க்கிறார். ஆரோக்கிய ஆசீர்வாதம்லாம் கிடைக்குது. ஆண்டவர் சமூகம் கொடுக்குறாங்க. இப்படி நம்ம கிட்ட வந்து ஆசீர்வாதம் இருக்கிறது. அவன் ஏதோ காரணம் தேடுறான், பலன் தரக்கூடாதுன்னுட்டு. உண்மையிலே பாருங்க, இது என்ன காரியம்? ஆமா, அவன் அந்த அளவுக்கு படுக்கை அறைக்க கூட இவன் பதில் சொல்ல மாட்டான். சரி, நீங்க பாருங்க, அதான் அட்ஜஸ்ட்மெண்ட். நாங்க படிக்கிறது கூட போவோம், ஆனா நாங்க கறி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றான். நீ யோசிச்சு பாருங்க, என் வீட்டுக்கு வந்து பாருங்க, நான் வந்து டின்னருக்கு கூட சேர்த்து சமைச்சிடுவேன். ஸோ அந்த அளவுக்கு நான் வந்து 3 வேலையும் டப்பா கையில வச்சுமே அலைவேன். கேளுங்க, ஏன்னா எனக்கு அதுல ஒரு பலன் தருவதில் ஒரு இது இருக்குது. ஒரு விதையின் அடையாளத்தில் இருக்கிறது எனக்கு சந்தோஷம். ஸோ இப்போ ஒரு கிளினிக்கல் விஷயம்னு ஒன்று இருக்கு. ஆமா, ஒருத்தருக்கு இருக்கும், ஒருத்தருக்கு இருக்காது. ஆனா அதுக்காக நாம வந்து எல்லாத்தையும் இதுவா சொல்லிட முடியாது, எல்லாத்தையும் காரணமா சொல்லிட முடியாது. ஸோ இப்படியெல்லாம் நடக்குது சமுதாயத்துல அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இது இருக்கு, அரசாங்கம் இருக்கு, கட்டுப்பாடு இருக்கு. அவங்க உணர்வை நாம வச்சுக்க முடியாது, நம்ம காவலாளிகிட்ட தான் சொல்ல முடியும். ஆமா, பாருங்க, ஒரு கை குழந்தை டிராபிக் பண்றாங்கன்னா அவங்க எவ்வளவு பெரிய அக்கிரமம் பண்றாங்க. ஆனா அது தெரியாம பண்றாங்க, அதை பத்தி அவங்க தெரியாமலே இருக்காங்க. சரி, பார்க்கலாம். அதான் பெண்ணின் குற்றச்சாட்டு பாவம் நிறைந்தது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதை என்ன சொல்றா, நம்ம பெண்ணை குற்றச்சாட்டுவது கூட பாவம். என் தாய் என் பாவத்தில் கர்ப்பம் தரித்தார் என்பது போல நாம சொல்லுகிறோம். அவ வந்து நாயகன் மீது கொண்ட அன்பினால் இப்படி குற்றச்சாட்டு செய்கிறாளா? என்னத்துக்கு செய்கிறாள்? பாவம் என்னென்ற இருந்தது அப்படின்னு அவ சொல்றா. அது உண்மை இல்லை, அது உண்மை இல்லை. அவ ஆதாம பெற்றுக்கணும்னு நினைச்சாங்கிறது உண்மைதான். ஆனா ஜீவ விருஷம் இருந்தது, ஒரு வாய்ப்பு இருந்ததுங்கிறத நமக்கு. அதான், ஒரு பெண்ணின் அவமானம் இருந்தது. ஆனா ஒரு வீரன் களத்துக்கு தான் பதில் சொல்லுவா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அப்ப நீங்க பார்க்கலாம், நீங்க வந்து கோஷர் வயலின பொது வழியில வச்சு குடிச்சாலும் நீங்க வந்து கோஷரா இருக்க மாட்டீங்க. அது வந்து சாராய கடையாத்தான் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும். ஸோ அப்போ நம்ம பார்க்கலாம். ஆமா, பார்க்கலாம். நான் வெறுமனே தண்ணியை குடிச்சுக்கிறேன், ஆமா, தண்ணீரை சீண்டு கொள்ளிக்கிறேன், திராட்சை ரசத்தை குடிச்சுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு இது இருக்கணும். நம்ம வந்து நம்மளோட கட்டுப்பாட்டில் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற நம்ம பார்த்துக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஆமாம், அதான் தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கவ்வும், தர்மம் மறுபடியும் வெல்லும் அப்படின்னு சொல்கிறாங்களேன்னு. சார் பார்க்கலாம், அது என்ன தர்மம்? தர்மங்கிறது வந்து ஒருத்தரோட கடமை. ஆமாம், ஒருத்தருக்கு ஒரு கடமை. ஸோ இப்போ நம்ம கடமை என்ன? இப்போ இந்த யூத அகராதிங்கிறது என்ன சொல்லுது? பாவங்கிறது இலக்கை தவற விடுவது. அப்போ யூதனுக்கு மட்டும்தான் இலக்கு இருக்கா? நமக்கு இல்லையா இலக்கு? ஸோ அப்போ நம்ம கேட்கணுமோ? ஸோ நம்ம இலக்கெல்லாம் வந்து செய்யக்கூடாது, அடுத்த விஷயத்துல தலையிடக்கூடாது, இதெல்லாம் பிரமாணப்படி இருக்குது, கட்டளைப்படி இருக்குது. ஆனா நீங்க பாருங்க,
அகராதி, இப்போ இதனோட அகராதி வந்து உடன்படிக்கையின் காரியமாக இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் பார்க்கலாம். ஸோ இலக்கியங்கிறது ஒரு உடன்படிக்கை, அது வந்து தந்தை மகன்கிற ஒரு சந்தோஷம். அது வந்து ஜீவனுக்கு ஸ்பெசிஃபைடாக இருக்குது, ஸ்பெஷலாக இருக்குது. ஆனால் ஆண்டவர் பாளையத்துக்கு புறம்பாக வந்தார், சுட்டரிக்கப்பட்டார். அப்படிங்கும்போது இதுக்காக பாளையத்துக்கு ஒரு புறம்பாக ஆடு சுட்டரிக்கப்படுகிறது. ஏன்னா அது வந்து பலிபீடத்தை பரிசுத்தம் பண்ணுறதுக்காக, கூடாரத்தை பரிசுத்தம் பண்ணுறதுக்காக. அது வந்து பலிபீடத்தை சுற்றி பலிபீடத்தில் அறுக்கப்பட்டு இங்கே கொண்டு வந்து எரிக்கப்படுகிறது. ஸோ அப்போ அது கூடாரத்துக்கு தானே, அது உடன்படிக்கையும் மக்களுக்காக தானே இல்லை. ஆனால் அது வந்து அதையே வந்து ஏசப்பா செய்யும்போது அது வந்து உலகத்தின் ஆடு, உலகத்தின் ஆட்டுக்குட்டி அப்படிங்கிறத பார்க்கணும். நமக்குள்ள ஒரு ஒற்றுமையை கொண்டு வந்து நம்மளை சுவீகரித்து, அவங்களும் கூட பொறுத்தவரையே இருந்தால் வந்திருக்காங்க, எகிப்துலேருந்து தான் வந்துருக்குறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ஈதங்கிற ஒரு அடையாளம் இருக்குது. ஆனால் நம்மளை கூட வந்து ஒரு இதை கொடுத்து, ஒரு அடையாளத்தை கொடுத்து, என்ன சொல்றது, ஒரு பலியாடாக, ஒரு சுத்திகரிப்பு நாடாக அவர் வந்து பலியாகி நம்ம வந்து புத்திர ஸ்வீகாரத்தில் சேர்த்து இது வந்து பொதுவான கூடாரம்னு கொண்டு வந்து நம்மளை பாவங்களற குற்றங்களற கொண்டு வந்து நம்மளை இணைக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ நம்மளோட இது என்ன, இலக்கு என்ன, ஒரு ஒற்றுமை, ஒரு டீம் ஒர்க் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த டீம் ஒர்க்கில் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம். இன்னும் இருக்குதானோ ஒருத்தரோட அகராதியே வித்தியாசமாக இருக்கும்போது, இப்போ நான் ஏதோ வித்தியாசமாக ஒரு அகராதி ஹட்டானா வந்து பாவம்னா இந்த மாதிரி இலக்கை தவற விடுவது, இல்லைன்னா வந்து ஒரு யூட்டர்ன், ஒரு தீமைக்கு எதிரான ஒரு மாற்றுப்பாதையை கண்டுபிடித்து போவது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இது வந்து நமக்கு வாய்க்கணும்னா நம்ம வந்து இயேசுவின் சகோதரனாக, ஸ்வீகார புத்திரனாக வரணும்னு நம்ம சொல்லி நிற்கிறோம். ஸோ அப்போ நீங்கள் பார்க்கலாம், இதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அகராதியே வித்தியாசமாக இருந்துக்கணும். நம்ம காரியத்தில் வந்து ஒரு என்ன சொல்றது, பயன்படுத்த முடியாத ஒரு பலிபீடம் இருந்தும் கூட நாம பயன்படுத்துவது என்னன்னு கேளுங்க. நம்ம பயன்படுத்துவது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு என்ன சொல்றது, ஒரு கட்டளை. ஆமா, ஒரு கட்டளை, ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒற்றுமை. நீங்க பார்க்கணும், அப்போஸ்தலர்கள் யூதர்கள். ஆனால் நம்ம இன்னைக்கு யூத அடையாளத்து மேலே பயம் வச்சுருக்கோம், ஒரு கஷ்டம் வச்சுருக்கோம். ஏன்னா நமக்குள்ள வந்து பாவத்தின் அர்த்தத்தில் ஒருத்தன் இதுவாக போயிடுறான், ஒருத்தன் பெரிய குற்றவாளியாக போயிடுறான். ஆமாம், ஏன்னா அவங்களுக்குள்ள இன்னும் அந்த இதெல்லாம் இருக்குதானோ, எலுமின்னு சொன்னால் அவங்களுக்கு புரிய மாட்டேதானோ. ஆமாம், எல்லாரும் ஒரு ஸ்மால் கேட்டகரிக்குள்ளே வந்துடுவோங்கிற ஒரு பயம் இருக்குதானோ. இல்லை, அப்படி நம்ம வரமாட்டோம். நமக்குள்ள டிஸ்டன்ஸான வித்தியாசமான விஷயங்கள்லாம் இருக்குது, அந்த இதெல்லாம் இருக்குது. இப்போ உங்களுக்குள்ள என்ன வித்தியாசம் இருக்குது, உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு இது இருக்குதா, ஒரு பெண்ணின் அடையாளம் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் தப்பு. ஏன்னா நம்ம வந்து அப்படி நம்மக்கிட்ட இருந்தீங்கன்னா நம்ம வந்து திருநங்கையாக போயிடுவோம், அதாவது இது டிரான்ஸ்ஜெண்டர் ஆகிப்போம். அது அப்படி இல்லை. ஏன்னா இது வித்தியாசமாக இருந்தாலும் அதை வந்து வேறு பிரிக்க முடியும், அதை பிரித்து கொண்டு வர முடியும். அது தனித்துவமான அடையாளமாக நமக்கு வந்து பயன்படுத்த முடியுமோ அதுதான் காரியம். ஆனால் இவர்கள் அதை வந்து உணர்வாகவே வச்சுருக்கிறாங்கோ, ஒரு விதையாகவோ ஒரு இதுவாகவோ ஒப்பு கொடுப்பதில்லை, தங்கள் மனதை மாற்றிக்கொள்வதே இல்லைங்கிறத நம்ம பார்த்து இப்போ தர்மமே இல்லை. அதை சொல்லுங்க, தர்மமே இல்லை. ஏன்னா இது தர்மங்கிறது வந்து முயற்சி பண்ணியாவது நம்ம வந்து தீமையை விட்டு போராடி வரணுங்கிறது தான், அந்த ஒரு உண்மையில கட்டப்பட்டிருக்கணுங்கிறது தான் தர்மம். ஸோ அப்போ பாவத்தை நம்ம விதி செயல்னு அர்த்தம் பண்ணக்கூடாது. ஆண்டவருடைய உடன்படிக்கை இருக்கிறது, இயேசு ஜீவிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். ஆமாம், இயேசு ஜீவிக்கிறார், அவர் பொறுப்பேற்றிருக்கிறார், காரியத்தை வாய்க்க செய்கிறார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். ஸோ அப்போ நம்ம வந்து எல்லாமே அட்வென்ச்சர் தான், எல்லாமே கஷ்ட நஷ்டம் தான், எல்லாமே தியாகம் தான்.
எங்கே இருந்தாலும் நம்ம தியாகமாக தான் இருக்கோம், நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் ஆனால் நாம் வந்து இதுவாக இருக்கணும், என்ன சொல்கிறது, விழிப்புணர்வோடு இருக்கணும். ஆமாம், நான் நிறைய பேஸ்டர்ஸ் கூட தான் ஒர்க் பண்ணுறேன். ஆனால் நான் வந்து நீங்கள் பேஸ்டர் ஆகணும் அப்படின்னு நமக்குள்ள ஒரு மரியாதையின் காரியம் இருக்கணும், நமக்குள்ள ஒரு அடையாளத்தின் காரியம் இருக்கணும். என் தலையால் தண்ணி குடிச்சு பார்த்தா கூட நமக்கு வர்றதெல்லாம் ஹட்டா இது இலக்கு அப்படிங்கிற இந்த கஷ்டம்தான். ஸோ அப்போ இலக்கில் நாம் எப்படி இருக்கோம், இலக்கில் நாம் வந்து குற்றச்சாட்டு பண்ணுகிறோம், இந்த பாம்பு தான் பண்ணிட்டு அப்படின்னு சொல்கிறோம். இல்லை, அப்படி இல்லை. நம்மளோட இலக்கு ஆண்டவரின் ஜீவன். அவர் தன்னுடைய அர்த்தத்தையே கொடுத்து நீங்க பார்க்கலாம், ஒரு யூதனுக்கு தான் இலக்கு இருந்தது, அப்ப தன்னோட இலக்கையே நமக்கு கொடுத்து ஹட்டா அப்படிங்கிற இந்த விஷயத்த ஆண்டவர் தனக்கு தன் மேல போட்டுக்கொண்டார் அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். அவர் தன்னுடைய இலக்கை நமக்கு கொடுத்து, அவர் ஜீவனை நமக்கு கொடுத்து, தான் ஜீவிப்பதாக வெளிப்படுத்தி இப்படியெல்லாம் உதவுறாரு. ஆனா நமக்கு என்ன, ஏசு ஜீவிக்கிறார் உண்மைதான் பிரதர், ஆனா நீங்க ஜீவனோட இருக்கணுமோ, நீங்க வந்து ஒரு 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 குழுவோட இருக்கணுமோ, ஒரு குழுவோட ஒரு ஒரு பேஸ்டரா ஒரு மரியாதையோட எங்க போனாலும் ஒரு மரியாதையோட எங்கேயும் போயிட்டு இப்படியே வந்து வடிவேல் மாரி எவ்வளவு வாங்கினாலும் தாங்குறாங்கிற மாதிரிலாம் இல்லாம ஒரு ஒரு இதோட ஒரு மரியாதையோட ஒரு இது விழிப்புணர்வோட மதத்துக்கு இன்னமாக மார்க்கத்துக்கு இன்னமாக ஒரு சாட்சியாக இருக்கணும் இல்லையா, வளரணும் இல்லையா, வித்து விதையாகணும் இல்லையான்னு கேட்குறீங்க. நான் உண்மைதான். ஆனா இது வந்து ஆண்டவரின் வித்து, இது ஆண்டவரின் விதை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர் தான் இது சிலுவையில் நமக்கு இலக்காக கொடுத்தார், அவர் இலக்கை நமக்கு கொடுத்தார், நம்மளை சகோதரனாக சேர்த்து கொண்டார் அப்படிங்கிறத நம்ம பார்த்து நாம ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கணும், ஆண்டவரின் ஜீவனுக்கு சாட்சியாக இருக்கணும். எல்லாமே சாத்தியமாகும். ஆசீர்வாதத்தை நாம் பெறுவோம். எனக்கு தடையிலே நான் பெறுவேன். நான் வந்து அதை அந்நிய பாஷையில் பேசுகிறேன், ஹீப்ருவில் பேசுகிறேன், தமிழில் பேசுகிறேன், எப்படியோ நான் பேசி பெற்றுக்கொள்வேன். அசல் சச்சங்கம். நன்றி நண்பர்களே.